இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம்னு எங்கேயுமே இந்தியாவுக்கு பயம் கிடையாது. எல்லா ஏரியாலுமே இந்தியா கில்லிடான ஹர்பஜன் சிங் தெரிவிச்சிருக்காரு. சாம்பியன்ஸ் ட்ரோஃபில இந்தியாவும் பாகிஸ்தானும் பிப்ரவரி 23 மோத போறாங்க. சோ இந்த மேட்சை பத்தி ஹர்பஜன் சிங் ஒரு 5 முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாகிஸ்தானை கம்பேர் பண்ணும்போது இந்தியா சுப்பீரியரான ஸ்குவாட வச்சிருக்காங்க. அதனால அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. இது மட்டும் இல்ல, இப்ப ரீசெண்டா நியூசிலாந்து கூட நடந்த ட்ரை சீரிஸ்ல பாகிஸ்தான் அவங்களோட ஹோம்லயே தோத்து போயிருக்காங்க. நீங்க ஸ்டாட்ஸ் எடுத்து பாருங்க. ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்ல இந்தியா தான் பாகிஸ்தானுக்கு எதிராக எக்ஸலன்ட் ரெக்கார்டை வச்சிருக்காங்க. குறிப்பா பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க பாபர் அசாம் மற்றும் முகமது ரிஸ்வான் 2 பிளேயர்ஸ் மட்டும் தான் நம்பியிருக்காங்க. சல்மான் இந்த ட்ரை சீரிஸ்ல செஞ்சுரியை போட்டிருந்தாலும் அவங்க டீம் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. இது மட்டும் இல்ல, என்னதான் முகமது ரிஸ்வான் நல்ல கேப்டனா இருந்தாலும் அவங்க டீம்ல இருந்து அவருக்கு கிடைக்கிற ஒத்துழைப்பு கிடைக்கவே மாட்டேங்குது. சோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் ரொம்பவே ஓவர் ஹைப்பான மேட்ச். ஏன்னா இந்தியா இந்த மேட்சை ஒன் சைடாவே ஜெயிச்சிருவாங்கன்னு அவர் தெரிவிச்சிருந்தாரு. மக்களை இந்தியா ஆன் பேப்பர் ஸ்ட்ராங்கரா இருந்தாலும் பாகிஸ்தான் இதுக்கு முன்னாடி நடந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபில இந்தியாவை சர்ப்ரைஸ் பண்ணிருக்காங்க. பாகிஸ்தான் போல ஸ்டெப் அப் பண்ணிட்டாங்கன்னா இந்தியாவுக்கு நல்ல டஃப் ஃபைட் கொடுப்பாங்க. இதனால இந்த மேட்சை இந்தியா ஜெயிச்சிருவாங்களா? எஸ் ஆர் நோ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, டிஸ்கஸ் பண்ணலாம்.